ஒரு மனிதர் 60 ஆண்டுகள் முழுவதும் ஒரு மசூதியில் அல்லாவை வணங்கினார். அவரது வாழ்க்கை முழுவதும் அல்லாவின் அடிமையாக வணக்கத்தில் மூழ்கி வாழ்ந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பெண் அவரது வாழ்க்கையில் வந்தாள். அவளிடம் ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் ஒரு பெரிய பாவத்தில் வீழ்ந்தார். 6 இரவுகள் அவர் அந்த பாவத்தில் தொடர்ந்தார். ஆனால் ஒரு கணத்தில் அவரது இதயம் விழித்தெழுந்தது. நான் எப்படி இப்படி வீழ்ந்தேன்? நான் என் இறைவனை எப்படி மறந்தேன் என்று அவர் சிந்தித்தார். உடனே அவர் எங்கு சென்றார்? வீட்டிற்கா? நண்பரிடமா? இல்லை, மற்றொரு மசூதிக்கு. அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க அல்லாஹ்வை தவிர வேறு இடமில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அந்த மசூதியில் 3 நாட்கள் அவர் உணவோ தண்ணீரோ எடுக்காமல் கண்ணீருடன் மனம் திருந்துதலில் மூழ்கினார். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்தருள் என்று அவர் வேண்டினார். அந்த சமயத்தில் மசூதியில் இருந்த சிலர் அவருக்கு ஒரு ரொட்டி துண்டு கொண்டு வந்தனர். அவர் என்ன செய்தார்? அந்த ரொட்டியை 2ஆக பிரித்து வலது பக்கம் இருப்பவர்களுக்கும் இடது பக்கம் இருப்பவர்களுக்கும் கொடுத்தார். தன் பசியை விட மற்றவர்களை பற்றி அவர் நினைத்தார். அந்த கணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி அல்லாஹ் மரணத்தின் மலக்கை அனுப்பினார். அந்த மனிதரின் ஆன்மா மசூதியில் மனம் திருந்திய நிலையில் அல்லாஹ்விடம் திரும்பியது. ஆனால் கதை இங்கு முடிவடையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு தராசு எடுத்தார். ஒரு பக்கத்தில் அவரது 60 ஆண்டு வணக்கம், மறுபக்கத்தில் 6 இரவுகளின் பாவம். அதிர்ச்சியூட்டும் விஷயம், 6 இரவுகளின் பாவம் 60 ஆண்டு வணக்கத்தை விட பாரமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அந்த ரொட்டி துண்டை தராசில் சேர்த்தார். அந்த ஒரு சிறிய தானம் 6 இரவுகளின் பாவத்தை மிஞ்சியது. அவ்வாறு அவர் ஜன்னத்தில் நுழைவிக்கப்பட்டார்.